டே 2 ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பெசரட்டு தான். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா பச்சை பயிறு தோசை. ஸோ பச்சை பயிரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு 1 இல்லை 2 தோசை சாப்பிட்டிங்கனாலே உங்களை ஃபுல்லாக ஆக்கிட்டு அந்த டே ஃபுல்லாக தேவையான எனர்ஜியுமே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை உங்கள் டயபெட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக பச்சை பயிறு தோசை ட்ரை பண்ணலாம். இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் சொல்லட்டுமா? இது உங்கள் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டு மிக்சியில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஜீரகமும் போட்டு அரைச்சிட்டு ஒரு 1 hour வெளியில் வச்சுக்கோங்க. அப்புறமா கிறிஸ்பியான தோசை மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. இதை நான் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஆக்கிறதுக்காக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜ்ஜிஸ் லைக் கேரட்ஸ் ஒரு ஆனியன் போட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எடுத்திருக்கேன். வெஜிடபிள் குருமாக்கு கோகோனட் கிரைண்ட் பண்ணும்போது ஒரு 4 to 5 கேஷ்யூஸ் அண்ட் 2 பாதாம் போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக ஆகும் நம்ம மீலை. ஸோ ஃபார் மோர் சச் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.